வணக்கம் நண்பர்களே, நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 7 வந்து இன்னைக்கு ஒரு பெரிய சர்ச்சையில் இருக்குது அப்படின்னே சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி இந்த குக் வித் கோமாளி சீசன் 7 லான்ச் ஆகும்போதே ரசிகர்கள் மத்தியில் பெரிய அதிருப்தி வந்து ஏற்பட்டுச்சு. அதாவது நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இதில் காமெடி அண்ட் கவுண்டர்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிச்ச அந்த ஃபேவரட் கோமாளிஸான பாலா, குரேஷி, மணிமேகலை, சிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் இல்லை. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், ரக்ஷனோட ஆங்கரிங் இல்லாதது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. அந்த வகையில் வந்து இந்த தடவை கொஞ்சம் சீசன் 7 வந்து நியூவாக வந்து டீம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது 2 குக்ஸு, அவங்களுக்காக ஒரு கோமாளி, 2 ஆங்கரிங் பண்ணுறதுக்கு 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருந்த நேரத்தில் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கிற ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாக்காப்பாவை தப்பான வார்த்தையாக திவாகர் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இன்னும் வேறு நிறைய விஷயங்கள், அதாவது இப்போ 2ஆவதாக இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் இன்றைக்கி மாக்காப்பா ஆனந்த் வந்து லைவில் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, அவர் சொன்ன முக்கியமான விஷயங்களில் அது ஒரு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்காக நான் வந்து இன்றைக்கி சப்போர்ட் பண்ணி நான் இங்கே நிற்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் இன்னும் அது இங்கே இல்லை, கமிஷனர் ஆஃபீஸ் முன்னாடி நிற்க சொன்னால் கூட நான் நிற்பேன், எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னை பற்றியும் என் ப்ரொஃபஷனை பற்றியும் பேசுனதுக்காக அவன் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக தன்னுடைய பேஜில் வந்து அவர் ஒரு லைவ் வந்திருக்காரு. அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, குக் வித் கோமாளியில் அந்த குக்ஸ் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 30 மெம்பர்ஸ், 28 மெம்பர்ஸ்க்கு ப்ளஸ் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை பற்றி சொன்னது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அங்கே இருக்கிறத லைவ் ஃபுட்டேஜே வந்து இருக்குது. இந்த திவாகர் பண்ணின விஷயங்கள், அதுக்கப்புறமேல தான் தாக்கப்பட்டதா சொன்னார்ல, எல்லாமே அதில் வந்து பதிவாயிருக்கு. அதையும் இன்றைக்கி சேனல் தரப்பு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. நாம் இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி மாக்காப்பா ஆனந்த் சொன்ன அந்த விஷயத்தை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக் வித் கோமாளி சீசன் 7 ஆங்கரான மாக்காப்பா ஆனந்த் வந்து இந்த விஷயத்துக்கு பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாருங்க மக்களே, நான் வந்து சொன்னல, இந்த ஆள் வந்து ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னல, அதே மாதிரி இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான் பாருங்க. ஆல்ரெடி வந்து என் மேலேயும் புகழ் மேலேயும் கானா வினோத் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். இப்போ புதுசாக என்ன ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவனுக்கு கொலை மிரட்டல் விட்டேன்னா, அதுக்கப்புறம் இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது, ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொலை மிரட்டல் விட்டதா ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கான். இப்போ இதிலேருந்தே நல்லா தெரியுது, அந்த ஆள் வந்து தான் ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய சைக்கோ அப்படிங்கிறது இந்த விஷயத்துலேருந்து நமக்கு நல்லாவே தெரியுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நானும் புகழும் அவரை வந்து வாழவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அச்சுறுத்துறோமா. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்து ஆள் செட் பண்ணி அடிக்கிற அளவுக்கு கூட நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைத்தியம் தனக்குத்தானே கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்கு. இப்போ இதையும் இந்த கம்ப்ளைண்ட்டையும் நான் எதிர்கொண்டு இந்த விசாரணைக்கும் நான் போயிட்டு வரணும். அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டே இன்னும் இப்போ தான் விசாரணை போயிட்டுருக்கு. இன்னும் வந்து முடிவு இன்னும் அந்த அளவுக்கு தெரியல. ஆனாலும் இணையத்தில் இந்த விஷயம் வந்து ரொம்பவும் பரபரப்பாக போயிட்டுருக்குது, எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உண்மையிலே வந்து இந்த ஆள் 2ஆவதாக கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறத பார்த்து எனக்கே வந்து உண்மையிலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டேன் இந்த விஷயத்தை கேட்டுட்டு. நானும் புகழும் சேர்ந்து ஆள் வச்சு அவரை அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோமா. அது மட்டும் இல்லாமல் மிட் நைட் ஃபோன் கால்லாம் பண்ணி மிரட்டுறோமா. அதாவது அன்னோன் நம்பர்ஸ் வந்து அவருக்கு பண்ணி மிரட்டுறோமா. அதுக்கப்புறம் கொலை மிரட்டல் விடுறோமா. இந்த மாதிரி இங்கே ஊர்லேயே இருக்கக்கூடாது, ஓடி போயிடணும், கேஸை வாபஸ் வாங்க சொல்லி நாங்கள் வந்து அவரை அச்சுறுத்துறோமா. இந்த மாதிரிலாம் அவர் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு. உண்மையிலே இந்த விஷயத்தை பற்றி நான் என்ன பேசுறது, அதுக்கு அடுத்தது என்ன ஆக்ஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் நான் வந்து இப்போ விஷன்லெஸ்ஸாக இருக்கிறேன். எனக்கு வந்து உண்மையிலே இந்த மேட்டரை டீல் பண்ணவும் தெரியல. அந்த ஆள்கிட்ட என்ன எப்படி பண்ணுறதுன்னு தெரில. நான் கேஸ் வாபஸ் வாங்க சொல்லி கொலை மிரட்டல் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நான் வந்து இதை இல்லைன்னு சொல்லிட்டா, இல்லை நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே எனக்கு வந்து கடுப்பாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச சித்திரை 1ஆம் தேதியிலேருந்து நான் படுற கஷ்டம் சத்தியமாக சொல்கிறேன், யாருக்குமே இப்படி ஒரு நிலைமை வந்து வந்துடக்கூடாது. வாழ்க்கையே இவ்வளோ மோசமாக இருக்கக்கூடாது. சரிக்கு சமமான நபருக்கு கூட சண்டை போடலாம், சரி, டு த எக்ஸ்ட்ரீம் கூட நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி பைத்தியத்துங்க கூட, சைக்கோ கூடலாம் எப்படி வாக்குவாதம் பண்ண முடியும், பேச முடியும்? உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து. நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், என்ன மாதிரி ஒரு ஆளை இந்த மாதிரி ஒரு இடத்துல தயவுசெய்து நீங்கள் யாரும் கொண்டு வந்து விட்டுறாதீங்க. அதாவது உண்மையிலே நான் எந்த தப்பும் பண்ணலை.
அதை நான் திருப்பி திருப்பி சொல்ல விரும்பலை. நான் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்ல விரும்பலை. என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லா லைவ் ப்ரூஃப்மே இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இந்த ஆள் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான்னா இதுக்கு இதை ஸ்டாப் பண்ணவும் நம்மளால முடியல. ஆனால் இந்த மாதிரி ஆட்களை வந்து ஹைப் ஏற்றி விடுற சோஷியல் மீடியா கிட்ட நான் கேட்குறேன், தயவுசெய்து இவன் ஒரு ஆளுன்னு யூடியூப் சேனல்ஸ் வந்து இவனை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து என்ன நடந்துச்சு, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், நீங்கள் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னு தயவுசெய்து கூப்பிட்டு இன்டர்வியூ கேட்காதீங்க. இவன் வந்து அந்த ஒரு தைரியத்தில் தான் அவன் பெரிய ஆள்னு அவனே நினச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய லைவ் பேஜில் வந்து இந்த மாதிரி காலில் அடிபட்டிருக்கு, என்ன இந்த மாதிரி மாக்காப்பா ஆனந்தும் புகழும் வந்து இந்த மாதிரி பேசிட்டாங்க, அடிச்சிட்டாங்க, என்னை வந்து நான் வந்து விஜய் டிவிக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டுறாங்க, நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயம். இதெல்லாம் கேட்கும்போது என்ன பதில் சொல்கிறதே உண்மையிலே தெரில. நான் வந்து கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத விட ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிற மக்கள் சத்தியமாக இந்த விஷயத்தை என்னால் ஹேண்டில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கூட என்னுடைய லைஃப்பில் வந்திருக்கு, இதை நான் டீல் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த விஷயத்துக்கு எனக்கு ரியாக்ட் பண்ணவும் முடியல, கோவப்படவும் முடியல, ஸ்ட்ரெஸ் ஆகுது. நாளுக்கு நாள் எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இதில் ஒரு முக்கியமான விஷயமா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு தான் ஆக்சுவலாக இதில் அஃபெக்ட் ஆனதே அவங்க தான். அவங்களுக்காக தான் நாங்கள் பேச போனோம். ஆனால் அந்த ஆளுக்கு என் மேலே என்ன பர்சனல் காண்டோ தெரியல. 24 ஹவர்ஸ் நான் குடிச்சிட்டு இருக்கேன். முக்கியமாக அவர் ஒரு டாக்டராக அவரை நான் தாக்கும் போது குடிச்சிட்டு இருந்தேனா, அதாவது அவருக்கு அதுக்கு லைஃப் ப்ரூஃப் இருக்கான். ஏன்னா ஒரு டாக்டருக்கு வந்து குடிச்சிருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே தெரிஞ்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைத்தியம் வந்து 2வது கம்ப்ளைண்ட்டில் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க இது மாதிரி கொலை மிரட்டல் விடுறதுனால என்னுடைய வீட்டில் எனக்கு வாழ்கிறதுக்கே பயமாக இருக்குது, எனக்கு வந்து தயவுசெய்து பாதுகாப்பு கொடுங்க, போலீஸ் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. தயவுசெய்து சொல்கிறேன், இவன் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே எந்த யூடியூப் சேனலும் இவனை ப்ரமோட் பண்ணாதீங்க. தயவுசெய்து இவனை பற்றி வெளியில் சொல்லாதீங்க. உண்மையிலேயே வந்து இவன் இன்னும் எத்தனை பேரோட லைஃப்பை காலி பண்ணுறதுக்கு இருக்கானோ தெரியல. ஏன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸில் எனக்கு தெரிஞ்சு அதனுடைய மெயின் கேரக்டராக இருக்கட்டும், இல்லை எல்லா ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு தான் விஜய் டிவி கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க போகிற போக்கில் போன கம்ப்ளைண்ட்னால தான் அந்த ஷோ விட்டே அவனை தூக்குனாங்க. ஆனால் சிடபிள்யூசிக்கு அவன் ஒரு கோமாளி ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால மேபி அவன் வந்து வந்திருக்கலாம். ஆனால் இப்போ நடந்திருக்கிற விஷயம் வந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லைவ் ப்ரூஃபில் இருக்கிறதுனால பயப்பட தேவையில்லை. ஆனாலும் இவன் பண்ணுற விஷயங்களை என்னால் பார்த்துட்டு சத்தியமாக தாங்க முடியல மக்களே அப்படின்னு சொல்லிட்டு மாக்காப்பா ஆனந்த் வந்து ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கே பரிதாபமாக ஒரு பதிவை இன்றைக்கி போட்டிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. இது ஒரு புறம் இருக்க, ரீசெண்டாக வந்து விஜயோட பிரச்சாரத்தில் வந்து அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட, அதாவது அவரும் அவருடைய ஒய்ஃபும் நிற்கிற மாதிரியும் அதுக்கு நடுவில் வந்து நான் மறைந்த விஜயகாந்த் சார் நிற்கிற மாதிரியும் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து அவருடைய ரசிகர்கள் அவர் கொடுக்கும் போது ஒரு நிமிஷம் அந்த ஃபோட்டோவை ஒரு 2 செகண்ட் அப்படியே நின்று பார்த்துட்டு உண்மையிலே கண் கலங்கிட்டார். அதை பார்க்கும்போது அவருடைய ரசிகர்கள் மட்டும் கிடையாது, அவருக்கு தொண்டர்கள் மட்டும் கிடையாது, எல்லாருமே வந்து அந்த ஒரு நிமிஷம் வந்து எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா இவ்வளோ டைவோர்ஸ் நடந்துட்டுருக்கு, அப்படி இவ்வளோ ஒரு ஹெக்டிக்கான சுச்சுவேஷன்லேயும் ஒய்ஃபை பார்த்து கண் கலங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் மேபி அவர் ஒய்ஃபை பார்த்து கண் கலங்கினாரா இல்லை விஜயகாந்த் சாரை நினச்சி ஒரு நிமிஷம் கண் கலங்கினாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.